தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலிஞ்சா சந்தைக்கு வரும். அதே மாதிரி ஈரான்ல இப்ப ஒரு முக்கியமான சம்பவம் வெளியில வந்திருக்குது. ஈரான் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழிவினுடைய கதை இப்பதான் வெளியில வந்திருக்குது. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலையடியாக மாறி இருக்குது. என்ன விஷயம் தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னுக்கு காணொலிக்கு ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே வாங்க. மிக முக்கியமான விஷயம், அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அழிவை ஈரான் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கதை இதுல நாங்கள் பார்க்க போறோம். என்ன கதையண்டா, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டும் அழிவின் அளவை தற்போது முதல் புகைப்படங்கள் வெளிப்படுத்தி இருக்கிற சம்பவம் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலையடியாக மாறி இருக்குது. அமெரிக்காவினுடைய சுமார் 13 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள முதன்மை தராதர கப்பல் ஒன்று கருகிய அறைகள் மற்றும் இடிந்து விழுந்த கூரைகளினுடைய தகடுகள் மாற்றப்பட்டு வருகின்ற செய்தி வெளியில வந்திருக்குது. அமெரிக்க மாலுமிகள் தீயை அணைக்க முயன்று கிட்டத்தட்ட 30 சோர்வூட்டு மணி நேரங்கள் தீயுடன் போராடி இருக்கின்றார்கள். இருப்பினும் புதிய வீடியோ காட்சிகள் அவர்கள் உண்மையிலேயே USS போர்ட் கப்பலை முழுமையாக காப்பாற்றினார்களா என்ற கேள்வியை எழுப்பி இருக்குது. அவ்வளவு சேதத்தை இந்த கப்பலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதான் ஈரான் செய்த ஒரு ட்ரெண்டிங்கான செயலாக இப்பொழுது பார்க்கப்படுகின்றது. USS போர்ட் கப்பலுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட பிரத்யேக காட்சிகளை ஒளிபரப்பியதன் மூலம் அமெரிக்க ஊடகங்கள் இப்போது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ட்ரம்ப் இப்ப முக்கியமான ஒரு சண்டையை ஈரான் மீது தொடங்கி இருக்கிறார். அதாவது ஈரான் போர் 2.0க்குள்ள அவசரமாக தலைகீழாக குதித்து அதே நேரத்தில் USS போர்ட் கப்பல் கிட்டத்தட்ட சாம்பலாக மாற்றப்பட்டிருக்கிற கதை வெளியில வந்திருக்குது. மேலும் USS போர்ட் கப்பலினுடைய இந்த பேரழிவுக்கு பிறகு மற்றொரு அமெரிக்க போர்க்கப்பலை சேதப்படுத்தியதாக ஈரான் இப்போது சொல்லி இருக்கின்றது. மிக முக்கியமான விஷயம், ஈரான் இந்த கப்பல்களை தாக்கியதாக சொல்கின்ற போதெல்லாம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்டும் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் ஏனைய தளபதிகளும் ஒரு விடயத்தை சொல்வார்கள். ஈரானினுடைய கடற்படை கடலுக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது, அவர்களிடம் கடற்படை கிடையாது, அவர்களிடம் கப்பல்கள் கிடையாது என்றெல்லாம் சொல்லி கதையை மழுப்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது கதை வெளியே கசிய தொடங்கியதும் தலையிடியாக மாறியிருக்கிறது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலுக்குள் இருந்து எடுக்கப்பட்ட புதிய வீடியோவை CNN பெற்றிருக்கின்றது. இது அந்த விமானம் தாங்கி கப்பலினுடைய கரியரில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீயினால் உண்டான சேதத்தை மிக துல்லியமாக விவரிக்கின்ற படங்களாகும். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலானது USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஆனது அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய உதவியாக கடலில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த ஒரு முக்கியமான போர்க்கப்பலாகும். முதலில் இந்த கப்பல்ல ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் ஒரு அவசர நிலையாக மாறியதாகவும் அமெரிக்கா மெல்ல கதையை கசிய விட்டது. அமெரிக்க கடற்படை ஆரம்பத்தில் இந்த தீ வந்து ஒரு சலவை அறையில், அதாவது லாண்ட்ரி ரூமில தொடங்கி பின்னர் கப்பலின் பிற பகுதிகளுக்கு பரவியதாக சொல்லி இருந்தது. மேலும் இது ஒரு உள் விபத்தால் ஏற்பட்ட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சம்பவமாக சித்தரித்து கதையை வெளியே அவிட்டு விட்டிருந்தது. ஆனால் நிலைமை அதுவல்ல, இது ஈரானினுடைய மிகப்பெரிய துல்லியமான தாக்குதல். இதற்கிடையில் ஈரான் இந்த நிகழ்வையும் போர் மண்டலத்தில் இருந்து அந்த விமானம் தாங்கி கப்பலின் பின்வாங்கலையும் விரைவாக பயன்படுத்தி கொண்டது என்றுதான் உண்மை. இந்த தீ விபத்தை அமெரிக்க அதிகாரத்தின் மீதான ஒரு குறியீட்டு வெற்றியாக பாராட்டியது ஈரான். மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மறைத்து வந்த அமெரிக்காவிற்கு இப்ப இந்த செய்தி வெளியில வந்து மிகப்பெரிய தலையடியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது. இந்த கப்பல்ல எவ்வளவு தீவிரமாகவும் மற்றது எவ்வளவு பிரதேசத்துக்கு தீ பரவி இருக்கு என்ற விஷயத்தையும் இந்த காணொலி ஊடாக நாங்கள் இலகுவாக காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கப்பல்ல வேலை செய்த ஒரு மாலுமி CNN சர்வதேச நிறுவனத்திட்ட ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறேன். தீ விபத்தின் மிக மோசமான தருணங்கள்ல இந்த USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் முழுமையாக இழக்கப்படக்கூடும் என்று அவர் உண்மையிலேயே பயந்ததாக தெரிவித்தார். அந்த அளவுக்கு மோசமான தாக்குதலாக இது இருந்திருக்கிறது. இது அவர்கள் பேரழிவிற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது இந்த மாலுமி சொன்ன கதை.
இந்த கப்பல்ல தாக்குதலின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட போது கப்பலின் தானியங்கி தீயணைப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக் ஃபயர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் செயல்பட தவறிவிட்டதாகவும் இதனால் மாலுமிகளின் ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண் பறிக்கப்பட்டதாகவும் CNN சொல்லி இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் வேலை செய்யாததன் காரணமாக மாலுமிகள் தான் மிகப்பெரிய அளவில் போராடி இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா என்னதான் தன்னுடைய கடற்படையை மிகப்பெரிய பலமான கடற்படை என்று கூறிக்கொண்டாலும் ஈரானினுடைய இந்த தாக்குதலின் போது அந்த கப்பலில் இருந்த தீயணைப்பு கருவிகள் இயங்க இல்லை என்ற ஒரு விஷயமும் அதற்கு பிறகு அங்கு இருந்த மாலுமிகள் தான் தாங்களாக இந்த தீயை அணைப்பதற்காக கிட்டத்தட்ட 30 மணி நேரங்களை மிக கடினமாக செலவிட்டு அதை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இதன் விளைவாக ஏற்பட்ட சேதம் சுமார் 600 மாலுமிகளுக்கு அவர்களுடைய வழக்கமான தங்குமிடங்களை நெருங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறத நாங்கள் அறிகிறோம். இதனால் அவர்கள் ஏற்கனவே நெரிசலாக இருந்த விமானம் தாங்கி கப்பலினுடைய பிற இடங்கள்ல தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி இந்த சர்வதேச செய்தி நிறுவனத்திட்ட சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கடற்படை நபர் என்ன சொல்லி இருக்கிறாரா, இந்த கப்பல்ல ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அழிவினுடைய அளவை குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் இது ஒரு வெளிப்படை தன்மை சம்பந்தமான கவலைகளை ஏற்படுத்துகின்றது என்றும் கூறியிருக்கிறார். இந்த கப்பல்ல ஏற்பட்டிருக்கின்ற சேதம் வெளியில் சொல்லப்படாமல் மிக கவனமாக மறைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அது இப்போது வெளியே வந்ததனால் அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கப்பலின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் காரணமாக இதில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக கப்பல் அதனுடைய போர் திறனில் மிகவும் ஒரு குறைந்த நிலைக்கு சென்ற தகவலும் வந்திருக்கின்றது. மிக துல்லியமாக இந்த தாக்குதலை ஈரான் செய்திருக்கின்ற விடயம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல்ல பணியாற்றுகின்ற அட்மிரல் டெரில் காடில் பின்னர் உறுதிப்படுத்திக்கல ஒரு விஷயத்தை சொல்றார். வாட் கப்பலினுடைய விமான பறத்தல் செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கு சுமார் 2 நாட்கள் தேவைப்பட்டது என்று கூறினார். இது தீ விபத்தினால் ஏற்பட்ட செயற்பாட்டு நிறுத்தத்தை எடுத்து காட்டுகிறது. அதே நேரம் இந்த சம்பவங்களை தொடர்ந்து தற்காலிக பழுதுபார்ப்பு வேலைகளுக்காக இந்த விமானம் தாங்கி கப்பல் கிரீஸ் நாட்டிற்கு திருப்பி விடப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதாகவும் இந்த கப்பலில் பணியாற்றுகின்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய மிக கனக்கச்சிதமான தாக்குதல் இந்த கப்பலின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா எப்பொழுதுமே ஈரானை குறைவாக மதிப்பிடுவதும் ஏளனமாக பேசுவதும் எச்சரிக்கைகள் விடுவதும் என்ற நிலையில் இருந்த போதும் ஈரான் மிக துல்லியமாக அமெரிக்காவினுடைய போர்க்களத்தில் இருக்கின்ற முதல் தர கப்பல்களில் ஒன்றான இந்த USS ஜெரால்ட் ஆர் போர்ட்டை மிக துல்லியமாக தாக்கி அதனை பின்வாங்க செய்திருக்கிறது போர்க்களத்தில் இருந்து. இது மிகப்பெரிய வெற்றியாக ஈரானில் பேசப்படுகின்றது. இது ஈரானால் முன்பே சொல்லப்பட்டாலும் இந்த தகவல்கள் குறித்த எல்லா விடயங்களையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக மறைத்து வந்த நிலையில் தற்போது இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போர்க்களத்தில் அமெரிக்காவினுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. மிக விரைவாக ஒரு வெற்றியை கொண்டாடிவிட வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்தாலும் அதற்கான எந்த முகாந்திரங்களும் இந்த ஈரான் போரில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதும் அது கிடைக்கப் போவதில்லை என்பதும் தான் உண்மை. மிக துல்லியமாக ஈரான் தங்களுடைய காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு தடுமாற்றம் இருந்தது போல வெளியில் இருப்பவர்களுக்கு தோன்றினாலும் இன்றைய காலகட்டத்தில் ஈரான் மிக தீவிரமாகவும் மிக நிதானமாகவும் தன்னுடைய தாக்குதல்களையும் தன்னுடைய எதிர் தாக்குதல்களையும் நடத்தி வருகின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்று வரைக்கும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்படையினால் ஹார்மோஸ் நீரிணை வழியாக எந்த கப்பல்களையும் நகர்த்த முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அமெரிக்கா நினைப்பது ஒன்று, ஈரானில் நடந்து கொண்டிருப்பது ஒன்று என்ற நிலைமையை நாங்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய பேச்சுக்களில் இருந்தும் எச்சரிக்கைகளில் இருந்தும் காணக்கூடிய ஒரு நிலைமைதான் இப்போது இருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கின்ற இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு செய்தி. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய முதல் தர கப்பல் ஒன்று தாக்கி பின்வாங்க செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் ஈரானுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் இந்த போர்க்களத்தில் வழங்கப் போகின்றது என்பது மிகவும் ஆணித்தரமான உண்மை.
இது தற்போது கிடைத்த மிக முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்பு. நான் உங்கள் RN ராம் மீண்டும் ஒரு புதிய முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அது மேலும் என்னுடைய காணொலிகளை இன்னும் மெருகூட்ட உதவியாக இருக்கும். மீண்டும் புதிய ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உலக விவர யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.